ரிட்டையர்மெண்ட். கடிகாரம் உங்கள் நாளே இனி கட்டுப்படுத்தாது. ஆனால் அதே சமயம் பலர் உள்ளத்தில் வெறுமையை உணரக்கூடிய காலமும் ஆகும். வாழ்க்கையின் இந்த அத்தியாயத்தை நிறைவானதாக மாற்றுவது பற்றி இந்து தர்மம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? வாங்க நம் பயணத்தை தொடங்குவோம். நடைப்பயிற்சி, யோகா மற்றும் நல்ல உணவு மூலம் உடலில் வலுவாக இருங்கள். படிப்பு, கற்றல் மற்றும் தொடர்புகள் மூலம் மனதை புதியதாக வைத்திருங்கள். பிரார்த்தனை, தியானம், சேவை ஆகியவை ஆன்மாவை செழிக்கச் செய்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆனந்தமயமான புதிய அத்தியாயமாக ஆக்குகின்றன. முதலில் நிலையான வருமானம், கடனின்றி வாழ்வு மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், முதலில் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருங்கள். பின்னர் உங்கள் மனம் உயர்ந்த இலக்குகளுக்கு பறக்கட்டும். வாழ்க்கையின் நோக்கம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என் தொழில் மற்றும் குடும்ப பொறுப்புகளை தாண்டி நான் யார்? பதவிகள், சம்பளம், அந்தஸ்து எல்லாம் மங்கிய பின் எஞ்சியிருப்பது என்ன? வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்ன? இதுவரை உங்கள் வாழ்க்கை பயணத்தை நினைத்து சிந்தியுங்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் எனது தர்மத்தை நான் நிறைவேற்றினேனா? ஆன்மீக ரீதியாக எஞ்சியிருப்பது என்ன? உயர்ந்த இலட்சியமான மோட்சத்தை நோக்கி வாழ நான் தயாரா? துணைவர் சீக்கிரமே பிரிந்து சென்றுவிட்டால் துயரம் கடுமையானதாக இருக்கும். காஞ்சி மகா பெரியவா சொன்னார், அந்த வெற்றிடத்தை இறைவனின் நாமத்தால் நிரப்புங்கள். அவர் எப்போதும் உங்களின் துணையாக இருப்பார். திரைப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் சுற்றுலா இவைகளுக்கும் இடம் உண்டு. ஆனால் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே வாழ்க்கையை நிரப்பினால் அது வெறுமையாகிவிடும். அதற்கு பதிலாக தினசரி பிரார்த்தனை, ஜபம், சாஸ்திர வாசிப்பு, சேவை போன்றவற்றை உங்கள் அன்றாட வழக்கமாக ஆக்குங்கள். கிருஹஸ்த ஆசிரமத்திற்கு பின் இந்து தர்மம் மெல்ல மெல்ல பட்டினை விட்டுவிடச் சொல்லுகிறது. ஆதி சங்கராச்சாரியார் கூறினார், பட்டுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், புனிதமான சகவாசத்தை நாடுங்கள், உங்கள் உலக சுமைகளை இலகுவாக்குங்கள். துறவுக்கு தயாராக இருப்பதற்கான அறிகுறிகள். உலக சுகங்கள் இனி உங்களை கவராது. நீங்கள் தனிமையையும் சத்தியத்தையும் விரும்புவீர்கள். ஆடம்பரத்தை விட எளிமையில் நீங்கள் மகிழ்ச்சியை காண்கிறீர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நீங்கள் கடவுளை நெருங்க நெருங்க உலக விஷயங்களில் உங்களுடைய அக்கறை குறைந்து கொண்டே போகும். அன்றாட வாழ்க்கைக்கு பரிந்துரைகள். காலை பிரார்த்தனை, ஜபம். உடல் நலனுக்காக யோகா அல்லது நடைப்பயிற்சி. சேவை, பிறருக்கு உதவுதல். மதியத்திற்கு சாஸ்திரங்கள், கீதை, உபனிஷத்துக்கள். மாலை சச்சங்கம், மென்மையான நடை, அருகில் உள்ள கோவில்களை சந்தித்து தெய்வீக அதிர்வுகளை அனுபவித்தல். இரவு நன்றியுடன் நாள் முடித்து பிரார்த்தனையுடன் உறங்குதல். தெரிந்தோ தெரியாமலோ செய்த உங்கள் பாவங்களை நினைத்து பாருங்கள். உடல், மனம் மற்றும் ஆன்மாவை சுத்திகரிக்கவும், தர்மத்துடன் சமநிலையை மீட்டெடுக்கவும், கர்ம பந்தத்தை தடுக்கவும் பிராயச்சித்தத்தை தேடுங்கள். ரிட்டையர்மெண்ட் பற்றிய அனைத்து அம்சங்களையும் பற்றிய விவரங்களுக்கு எனது விரிவான வலைப்பதிவை பார்க்கவும். வலை இணைப்பு விளக்கத்தில் உள்ளது. காஞ்சி மகா பெரியவா சொன்னார், முதுமையில் தேவையற்ற பேச்சை குறையுங்கள், லேசாக சாப்பிடுங்கள், பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்கள், எளிமையாக வாழுங்கள். அதுவே வாழ்க்கையின் இறுதி காலத்தின் உண்மையான செல்வம். ஓய்வு என்பது முடிவல்ல. மெல்ல மெல்ல பட்டுகளை விட்டுவிட்டு பிரார்த்தனையில் மூழ்கி அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் பெரிய மாற்றத்திற்கு தயாராகுங்கள்.